ஆதிக்கும் ஆதியானவன், அந்தமில்லாதவன் அந்த பரம்பொருள். ஆதி அந்தம் நேர்களுக்கு வணக்கம். அழகான ஆபரணங்களை விடுத்து சிவபெருமான் ஏன் தன் திருமேனி முழுவதும் சுடுகாட்டுச் சாம்பலை பூசிக்கொள்கிறார் என்று நீங்கள் என்றாவது சிந்தித்ததுண்டா? அதன் பின்னால் இருக்கும் ஆழமான இரகசியத்தை இன்று காண்போம் வாருங்கள். ஒருமுறை தேவர்களும் அசுரர்களும் பாற்கடலை கடைந்த போது அதிலிருந்து ஆழகால விஷம் வெளிப்பட்டது. உலகை காக்க சிவன் அதை அருந்தினார். அப்போது தேவர்கள் அனைவரும் சிவனை துதித்து அவருக்கு பல விலையுயர்ந்த ஆபரணங்களையும் இரத்தினங்களையும் அணிவிக்க முன்வந்தனர். ஆனால் சிவன் அவற்றையெல்லாம் புன்னகையோடு மறுத்து விட்டார். அவர் நேராக சுடுகாட்டிற்கு சென்று அங்கு எரிந்து முடிந்த பிணத்தின் சாம்பலை எடுத்து தன் உடல் முழுவதும் பூசிக்கொண்டார். இதை கண்டு தேவர்கள் திகைத்தனர். இறைவா, மங்களகரமான உமக்கு இந்த அமங்கலமான சாம்பலே என்று கேட்டனர். சிவன் மென்மையாக பதிலளித்தார். இந்த உலகில் நீங்கள் காணும் தங்கம், வைரம், செல்வாக்கு, அழகு என அனைத்தும் ஒரு நாள் அழியக்கூடியவை. இறுதியில் மிஞ்சப் போவது இந்த சாம்பல் மட்டும்தான். மனிதன் எதை சம்பாதித்தாலும், எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் இறுதியில் இந்த மண்ணோடு மண்ணாகப் போகிறான் என்பதே நிதர்சனம். இந்த சாம்பல் எதை குறிக்கிறது தெரியுமா? அது வைராக்கியம், ஆசை, கோபம், கர்வம் ஆகியவற்றை எரித்து சாம்பலாக்கிவிட்டு தூய்மையான மனதோடு என்னிடம் வாருங்கள் என்பதை உணர்த்தவே நான் சாம்பலை பூசுகின்றேன். இதுவே விபூதி அல்லது திருநீற்றின் தத்துவம். எனவே நண்பர்களே, உருவத்தையோ செல்வத்தையோ கண்டு கர்வம் கொள்ளாமல் நிலையற்ற இந்த வாழ்வில் நிலையான அன்பையும் தர்மத்தையும் பின்பற்றுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆதி அந்தம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு உன்னதமான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. ஓம் நம சிவாய.